வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு Andaman Arusuvai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டான நண்டு கிரேவி எப்படி செட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு. வாங்க கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஒரு பேன் எடுத்துக்கிடுவோம். பேன் நல்லா சூடாகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். சோம்பு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துருவோம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு. ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இது கூட சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், 1 சிட்டிகை மஞ்சள்தூள். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். நண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். நண்டை வந்து 2 கட் பண்ணி தான் போடணும். பெரிய நண்டுனா 4 பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணலாம். சின்ன நண்டுனால 2 பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த நண்டு காலை வந்து லைட்டாக உடச்சி தான் போடணும், அப்போ தான் மசாலா உள்ளே சேரும். அப்படியே போட்டீங்கன்னா மசாலா சேராது. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுருவோம். இது ஒரு 2 நிமிஷம் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம அதுக்கு நண்டுக்கான மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு சிட்டிகை அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சாச்சு. இப்போ இந்த நண்டில் நம்ம இதை சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு மசாலா சேர்த்துக்கிறோம். நண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காயை அது கூட சேர்த்துருவோம். இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இதை அப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நண்டு கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே இதை சாப்பிடணும் போல் இருக்குது.
இந்த மாதிரி உங்கள் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்டு கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா ஃப்ரெண்ட்ஸ். அரசுவில் ஆரோக்கியம் மலரட்டும்.